ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனசேகரன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் 200 கட் ஆஃப் இருந்து 180 கட் ஆஃப் வரைக்கும் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் பிசி கம்யூனிட்டியில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் வந்து எலிஜிபிளாக இருக்குது, நீங்கள் எத்தனை காலேஜஸ்க்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு எத்தனை காலேஜஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் தான் நமக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? நம்ம வந்து இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டாக வேணும் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து நம்ம அதை பிடிஎஃப் ஃபார்மெட்டாகவே நம்ம வந்து கொடுத்துருவோம். ஸோ தேவைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூகுள் ஃபார்மில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் இயர் 2024 என்னென்ன கட் ஆஃப், என்னென்ன காலேஜுக்கு என்ன ரேங்கிங்கில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து ஒவ்வொரு கட் ஆஃப் வைஸாகவும் காலேஜ் வைஸாகவும் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நம்ம வந்து பிசிக்கு இப்போ லாஸ்ட் இயரில் வந்து 2024 என்னென்ன காலேஜஸ் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எப்பயும் போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தான். சிஇஜி 199 அப்படிங்கிறது கட் ஆஃப். க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 319, ஓகேங்களா? ஸோ அங்கேயே இருக்கக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டிங், சிஇஜியில் இருக்கக்கூடிய செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 198.5. க்ளோசிங் ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 498, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2006 பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 198. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 764. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எம்ஐடி கேம்பஸ்னுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 197.5. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 1083. அதே செல்ஃப் சப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 197, 1343 அப்படிங்கிறது ரேங்க்கு. 2006 பிஎஸ்ஜியோடைய அதாவது செல்ஃப் சப்போர்ட்டிங் 196.5, 1501 அப்படிங்கிறது நமக்கு ரேங்க்கு. 1315 எஸ்எஸ்என் ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார், அதை பார்த்தீங்க அப்படின்னா 196 அப்படிங்கிறது கட் ஆஃப். 1801 அப்படிங்கிறது க்ளோசிங் ரேங்க், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2007 கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் சிஐடி, ஓகேங்களா? 195.5, 2431, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 5008 தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 195 கட் ஆஃப். 2828 அப்படிங்கிறது ரேங்க், ஓகேங்களா? அடுத்து 2007 கோயம்புத்தூர் சிஐடி செல்ஃப் சப்போர்ட்டிங், அதில் பார்த்தோம் அப்படின்னா 194, 3340 அப்படிங்கிறது ரேங்க்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 2005 ஜிசிடி கோயம்புத்தூர் ஜிசிடி 194, 3548. 2377 பிஎஸ்ஜி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் 194, 3618. அடுத்தது பார்த்தோம்னா 5008 செல்ஃப் சப்போர்ட்டிங் 192. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னம்னா 5777 அப்படிங்கிறது ரேங்க், ஓகேங்களா? 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 191.5, 6388 அப்படிங்கிறது ரேங்க், ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா 1399 சென்னை இன்ஸ்டியூட் சென்னை சிஐடி 190.5, 7805 அப்படிங்கிறது நமக்கு க்ளோசிங் ரேங்க்கு. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 190, 7935 அப்படிங்கிறது நமக்கு ரேங்க்கு. 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 188.5, 10529 அப்படிங்கிறது ரேங்க்கு. 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காரைக்குடி, இது பார்த்தீங்கன்னா 188, 11683 அப்படிங்கிறது ரேங்க்கு. 1211 ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்இசின்னு சொல்லுவாங்க 186, 14067. 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 185.5, 15446 அப்படிங்கிறது ரேங்க்கு. 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 184.5, 16700 அப்படிங்கிறது நமக்கு க்ளோசிங் ரேங்காக இருந்துகிட்ருக்கு, ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 1432 ஆர்ஐடி, இதனுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா 184. ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 17228. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருநெல்வேலி 183.5, 18009 அப்படிங்கிறது ரேங்க், ஓகேங்களா? அடுத்து 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வடசேத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் 183.5 சேம் கட் ஆஃப். ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 18246. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 1450 லோயலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 183. அதே போல் பார்த்தீங்கன்னா ரேங்க் பார்த்தீங்கன்னா 18869, ஓகேங்களா?
அடுத்து 2702 பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 181.5 21,596. அடுத்தது 1113 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 181.5. அதே போல் கட் ஆஃப் அது ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா 21,739. அடுத்ததாக பார்த்தோம்னா 2709 ஜிசிஇ ஓகேங்களா, அதாவது நம்ம ஈரோட்டில் இருக்கக்கூடிய ஐஆர்டி டிரான்ஸ்போர்ட் காலேஜ்னு சொல்லுவாங்க. 181 22,299 அப்படிங்கிறது நமக்கு ரேங்காக இருக்குது. 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 181. அதே போல் ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா 22,450. 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 180.5 23,825. அடுத்து 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ரேங்க் க்ளோசிங் கட் ஆஃப் ரேங்க் பார்த்தீங்கன்னா 179 25,921. ஓகேங்களா. அடுத்ததான் நமக்கு இதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 180 பிலோ 180 போயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பிலோ 180 160 வரைக்கும் என்னென்ன காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இதே போல் வந்து வித் ரேங்கோட வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குமே ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நம்ம சாய்ஸ் லிஸ்ட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இந்த வருஷம் டிஎன்இஏல உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்களே பண்ண போகிறீங்க. ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.